அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. இந்த வார்த்தையை எழுதிய அடுத்த நொடி நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் எழுதணும். எந்த இடத்துலனாலும் எழுதலாம், எப்போனாலும் எழுதலாம், யார் வேண்டுமானாலும் எழுதலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்கள் எழுத சொல்லி கொடுக்கலாம். அதாவது உங்கள் வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களையுமே கூட எழுத சொல்லி கொடுக்கலாம். இதை எழுதுறதுனால நம்மக்கிட்ட நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும். நேர்மறை ஆற்றல் நம்மளை சுற்றியும் அதிகரிக்கும். எழுதுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல மனக்கவலைகளையும் மன பாரத்தையும் குறைக்கும். அந்த காலத்துலலாம் டைரி எழுதுறது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. டைரி எழுதுறதுனால என்ன கிடைக்க போகுது? டைரி எழுதுகிறாங்க, டைரியில் நடந்ததெல்லாம் எழுதுகிறாங்க, என்ன நடக்கணும்னு எழுதுகிறாங்க, அதனால் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். அதில் நம்ம எழுதும் போது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம மனசில் உள்ளதை வெளியில் கொண்டு வந்துட்டோம். வெளியில் கொண்டுட்டு வரும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்ததெல்லாம் காற்றோடு கரைஞ்சு போயிடும். நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுற எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோடு போய் சேர்ந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும். இதை ஒரு சூட்சமமாகவே கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க. இன்னும் நிறைய பேர் டைரி எழுதுறத வழக்கமாக கூட வச்சுருக்காங்க. அதை போல தாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளும் சில சூட்சம வார்த்தைகளும். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வார்த்தையை நீங்கள் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் டைரி எழுதும்போது உங்களுக்கு என்ன சொன்னேன், அதை போலத்தான். இப்போ நீங்கள் தம்பா 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 அப்படின்னு சொல்லி ஒரு காகிதத்தை எடுத்து நீங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் பிரபஞ்சத்தையும் வேண்டிட்டு எழுத ஆரம்பிங்க. எப்போனாலும் எழுதலான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் கூட சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களை யாருமே உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கல, உங்களை மதிக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? டக்குனு காகிதத்தை எடுத்து இதை நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசானது அப்படியே லேசாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு அவசரமான தேவை பணம், எனக்கு இந்த பணமானது இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு ஒரு மாதிரி குழம்பிகிட்டு இருக்கும் இல்லையா. அப்பவும் டக்குனு காகிதத்தை எடுத்து இந்த வார்த்தையை நீங்கள் எழுத ஆரம்பிங்க. தம்பா 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 அப்படின்னு நீங்கள் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கிற எல்லாமே காற்றோடு கலந்து, நீங்கள் சுவாசிக்கிறீங்க இல்லையா, அந்த காற்றோடு கலந்து வெளியில் போய் இந்த பிரபஞ்சத்திட்ட போய் சொல்லுமா, இந்த தேவைகள்லாம் சீக்கிரமாக பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நம்ம மனசே நம்மளுக்கு தெரியாமல் போய் பிரபஞ்சத்திட்ட போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வார்த்தையை நாம் எழுதும்போது. இந்த வார்த்தை எழுதுறதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். டைரியில் எழுதுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் டைரி எழுதுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே இதுதான். பிரபஞ்சத்திடம் போய் சேரட்டும். நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய மெமரிஸ் எல்லாம் அதில் எழுதி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் நீங்குவதற்கு அது ஒரு சூட்சமாக கடைபிடிக்கப்பட்டது. அதை போலத்தான் இந்த வார்த்தைகளுமே கூடங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சம வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்கள். பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியுங்க. எவ்வளோ நாள்னாலும் எழுதலாம், எவ்வளோ நேரனாலும் எழுதலாம், யாருனாலும் எழுதலாம், எங்கே இருந்தனாலும் எழுதலாம். உங்கள் மனபாரங்கள் கண்டிப்பாக குறையும், உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தில் நீங்கள் சேர விரும்பினாலும், ரூபாய் 30 மட்டும் இருந்தால் போதுமானது. நீங்கள் சேர விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வருகிற பஞ்சமி திதியில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். அன்னை வாராகியின் அருளாலும் இந்த பிரபஞ்சத்தின் பேரருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.